இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹெல்தி ரெசிபி நம்ம ஆல்ரெடி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க. அண்ட் என்ன இன்னைக்கு ஹெல்தி ரெசிபி அப்படின்னா வந்து மைக்ரோ கிரீன்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மைக்ரோ கிரீன்ஸ் இது வந்து நம்ம சின்ன பால்கனிலேயே நான் போட்டு வளர்த்த மைக்ரோ கிரீன்ஸ், கடுகு மஸ்டர்டு மைக்ரோ கிரீன்ஸ். ஸோ மைக்ரோ கிரீன்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. கீரை வந்து நல்லா வளர்ந்த ஸ்டேஜில் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்கிற அந்த முளை கட்டினது பார்த்தீங்கன்னா இலையே இருக்காது. இது வந்து சின்னதாக ஒரு 1லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற பேபி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக கீரையிலேயே வந்து நிறைய சத்து இருக்குது. இந்த மைக்ரோ கிரீன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் 50% எக்ஸ்ட்ரா சத்து இருக்குது. அதனால வந்து இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதாரண மாங்காவை விட இந்த மாவடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பேபி கிரீன்ஸ்ன்னு சொல்கிற மைக்ரோ கிரீன்ஸ் வந்து டேஸ்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறவங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு க்ரோ. பாருங்க, ஏதோ நார்மல் டப்பாவில் தான் போட்டிருக்கேன். இதை வச்சு நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸை வச்சு நான் பருப்பு பண்ண போகிறேன், டால். ஸோ மஸ்டர்ட் மைக்ரோ கிரீன்ஸ் டால் பார்க்கலாமா? ஸோ இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நான் நார்மல் ஒரு டப்பாவில் போட்டு தாங்க வளர்த்தேன். ஏதாவது தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீரையை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வேற விட்டுட்டு இப்படி க்ளோஸ் அப் இப்படி அடியில் வந்து இந்த மாதிரி சரியாக காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி இப்படி கட் பண்ண போகிறோம். கட்டிங் 2-3 எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கடுகு மைக்ரோ கிரீன்ஸு நல்லா வேரில் கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி. ஸோ நல்லா அலம்பிடலாங்க. நம்ம வீட்டிலேயே வளர்த்ததுனால அவ்வளோவா உங்களுக்கு வந்து நான் வேற விட்டுட்டு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து தண்ணியில் அலம்பலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸை போய் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். இங்கேயே நான் இந்த கடுகு மைக்ரோ கிரீன்ஸை ஆல்மோஸ்ட் 40,000 டாங்ஸ், அதாவது 120 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ இது நம்ம வீட்லேயே கொஞ்சமாக பண்ணது நல்லா அலம்பியாச்சு. இப்போ நல்லா அலம்பினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி பேபி கிரீன்ஸ் தான், ஸோ ரொம்ப பீசஸ் வேண்டியது இல்லை. இப்படி ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். சாதாரணமாக வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கினா அதோட நியூட்ரியன் வேல்யூ எல்லாம் குறையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவு கட் பண்ணிட்டா போதும். ஸோ நான் ரெடி கீரை பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு பூண்டு ஒரு 2 பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதை வறுத்துக்க போகிறேங்க. பூண்டு, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி தூவினது, கருவேப்பிலை, இதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் முதல்ல. ஸோ இப்போ நம்ம அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து நெய்யில் போட்டதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஓகேவா? இப்போ திருப்பி கொஞ்சம் நான் நூனு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேனில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு, ஜீரகம் அண்ட் சிவப்பு மிளகாய். ஸோ கடுகு, ஜீரகம், மிளகாய் வெடிச்சாச்சு. இப்போது கட் பண்ண ஆனியன், ஸோ இப்போ தக்காளி, வெங்காயம் வதங்கச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். சில பேர் வந்து உப்பு தனியாக, இந்த வெஜிடபிளுக்கு தனியாக உப்பு போடுவாங்க, பருப்புக்கு தனியாக போடுவாங்க. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உப்பு போட போகிறேன். ஸோ நல்லா இது வதங்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கலாம்.
ஸோ இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம். ஸோ நம்ம அந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா, கீரை அலம்பி நல்லா கட் பண்ண மைக்ரோகிரீன்ஸ். இப்போ கீரையை போட்டுட்டு சாதாரணமாக வந்து கீரையை குக்கரில் பண்ணிவிடுவாங்க சில பேர். நான் என்னை பொறுத்த மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க கீரையை, அதில் வந்து சத்தெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதங்கினாலே போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நான் அப்போவே குக்கரில் தனியாக வேக வச்ச பருப்பு, ஒன் கப் பருப்பு பாருங்கள், நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பருப்பு வந்து நல்லா ஏற்கனவே நான் வேக வச்ச பருப்பு, இது நல்லா மசிச்சுக்கோங்க. சுத்தமாக பருப்பே தெரிய வேண்டாங்கிறவங்க ரொம்ப நல்லா மசிச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் பருப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல. ஸோ இப்போ மசிச்சாச்சு. இதை வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேங்க, ஏன்னா கீரையை ரொம்ப வறுக்க வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம், ரொம்ப லோவில் வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து கெட்டியா இருக்கு இந்த பதம். நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணல. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஆல்ரெடி கிரீன் சில்லி போட்டிருக்கேன், ரெட் மிளகா போட்டிருக்கேன். அதனால இந்த காரமே எனக்கு போரும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் உப்பு வந்து நான் இப்போ தாங்க போட போகிறேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். அண்ட் ஸோ இப்போ வந்து பருப்பு சேர்த்தாச்சு, நம்ம உப்பு எல்லாம் போட்டாச்சு. காரப்பொடி வேணும்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கோங்க, கரம் மசாலா வேணும்னா இதெல்லாம் உங்கள் இஷ்டம், ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அது கூட வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவு ஓகே. ஸோ பாருங்கள், பச்சையாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ தாங்க வேகணும் மைக்ரோகிரீன்ஸ் ஆகட்டும், எந்த கீரையாக இருந்தாலும். ஸோ நல்லா கொதிக்கிறது. ஸோ இந்த பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, இந்த காரம் அதுவே இதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டால் ரெடி ஆகிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம டால் ரெடி ஆகிடுத்து, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில். ஸோ இப்போ வந்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் நம்ம வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை ஃப்ரை பண்ணதையும் மேலே தூவிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகா காரம், சிவப்பு மிளகா காரம், இதுவே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பைசியாக இருக்கும். இதுக்கும் மேலே உங்களுக்கு மசாலா பவுடர் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸ் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். ஸோ அதெல்லாம் டோட்டலி உங்களோட ஓன் வெர்ஷனில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க. ஸோ பாருங்க, மைக்ரோகிரீன்ஸ் அந்த பச்சை கலர் மாறாமல், தக்காளி எல்லாமே நல்லா அந்த கலரோடு இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லோ அண்ட் க்ரீன் கலராக. ஸோ நம்ம வீட்டிலேயே நம்ம வளர்த்த மைக்ரோகிரீன்ஸ் டால் நான் பண்ண விதத்தில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஆட் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் டேஸ்டி அண்ட் வெரி வெரி ஹெல்தி மைக்ரோகிரீன்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கடுகு ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு தான் நம்ம வளர்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போனால் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய பைசா கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த கீரைக்கு. ஜஸ்ட் லைக் தட் தூவிட்டு வளர்த்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் இந்த டால் சப்பாத்தியோடையோ சூடாக சாதத்தோடையோ சாப்பிட்லாம். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுடுங்க.